ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். நேற்றுக்கு உள்ள வீடியோவில் உள்ள கமெண்ட் எல்லாமே நான் படித்தேன். எல்லாருமே வந்து இசையோடைய அம்மாவுக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி தான் இப்போ எபிசோடும் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இசையோட அம்மா வந்து அவங்க பண்ணது தப்பு அப்படின்னு கொஞ்சம் கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து உங்கள் எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் ஒழுங்காக வருதா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி வரலன்னா நீங்களே ஒரு 7-7:30 வந்து நம்ம சேனலை வந்து செக் பண்ணி பார்த்துருங்க. அப்புறம் வீடியோ வந்து போடுறதுக்கு எந்த டைம் கரெக்டாக போடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உன் குழந்தைனார் டீ கடையில் தான் உட்காந்துருக்காரு. வா போய் பேச்சு கொடுப்போம். நேற்று எப்படியோ எங்கள் அத்தை பாட்டிக்கிட்ட தைரியமாக பேசிட்டாரு குழந்தனாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் புகழ்ந்து பாராட்டிட்டு வருவோங்க்கா. என்ன குழந்தனார? ஆமாம், இனி வாங்க. உங்களை பாராட்டி சீராட்டிட்டு போகலான்னு தான் வந்தோம். என்ன விஷயத்துக்கு பாராட்டணும்? நேற்று அத்தை பாட்டிக்கு மண்டையில் அடித்த மாதிரி கரெக்டாக சொன்னீங்களே, நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன், நான் வந்து உங்கள் கூட பொண்ணு பார்க்க வர மாட்டேன்னு. ஆமாக்கா, என் மனசுல வேற பொண்ணு இருக்கும்போது நான் எப்படி வேற பொண்ணு போய் பார்க்க முடியும்? அந்த தைரியத்தை பாராட்ட தான் வந்தோம். இப்போ பாபு மனசுலாம் இருந்தால் கூட யாருக்கு போய் பொண்ணை பார்த்துட்டு வந்து பிடிக்கலன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் நீங்கள் மூஞ்சுக்கு நேராக பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் உங்களை ரொம்ப ரொம்ப பாராட்டுதேன். உங்களுக்கு அதுக்கு கிஃப்டாக ஒரு டீ வாங்கி தரலான்னு நினைக்கேன். ஆனால் காசு நீங்கள் தான் கொடுக்கணும். மனசுல பட்டது பேசுறதுக்கு பாராட்டணுமா? எல்லாரும் அப்படி இருக்கிறது நல்லது தானே. இப்படியே தைரியமாக இருங்க. கடைசி வரைக்கும் எங்கள் சான்ஸ் ராணியை கைவிட்டுறாதீங்க. அவள் பாவம், அவள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டிருக்கா. இனிமேல் தான் அவள் வாழ்க்கையை சந்தோஷமாக மாறப்போது பெற்றுக்கிடுங்க. அவளை கலட்டி விடணும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை நாங்கள் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவோம். ஐயோ, நான் ஏன் அப்படி பண்ண போறேன்? இல்லை சொல்லுதே, யார் மனசு எப்படி மாறணும்னு நமக்கு தெரியாதுல்ல, அதனால நான் சொல்லுதேன். இல்லக்கா, அப்படி என்னமே எனக்கு கிடையாது. நான் சீக்கிரம் அவளை கல்யாணம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு வேலைக்கு போகணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மிலிட்ரி என்னாச்சு? அங்க இருந்து தான் நானே வேண்டான்ட்டு வந்துட்டோம்ல, அதுல இன்னும் போக முடியாது. ஆமாம், அதுவும் சரிதான். அங்கே போய் கடந்து கஷ்டப்படுறதுக்கு இங்கே எங்கேயாவது ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்துருங்க. எதனால திடீர்னு மிலிட்ரிக்கு போனீங்க? எதனால ஓடினீங்க? சப்பாத்தி அதிகமாக சுட சொல்லியிருப்பாங்க, அதனால ஓடி வந்திருப்பாரு. மைனி, அங்கே சப்பாத்திலாம் சுடல. நான் ஆர்மியில ஒர்க் பண்ணோம்ல. இல்லை சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஒரு படத்தில் ஒரு தாத்தா அப்படிதான் மிலிட்ரின்னு சொல்லுவார், கடைசியில் சப்பாத்தி சுட்டுக்கிட்டு இருப்பார்ல, அந்த கதை தான். சே, நான் அதுலலாம் வேலை பார்க்கல. நான் நல்ல முக்கியமான வேலையில இருந்தேன். அது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். நோ, அதை பத்திலாம் பேசக்கூடாது. சரி ரைட்டு, நமக்கு எதுக்கு வேண்டாத வேலை. சரி இப்படியே இருங்க என்ன. சரி குழந்தனாரு, நாங்கள் எல்லாரும் மரத்துக்கடையில் போய் உட்காந்து பேச போகிறோம். உங்கள் ஆளும் அங்கே தான் வரும். வேணா சொல்லி விட்டுட்டேன், இங்கே தான் ஆத்தங்கரைக்க குழந்தை கரைக்க வர சொல்லட்டுமா? முதல்ல ஜான்சிக்கு ஒரு நல்ல ஃபோன் வாங்கி கொடுக்கணும். அவன் கையில் ஃபோனே இல்லை. அதுக்கப்புறமா உங்ககிட்டலாம் சொல்ல வேண்டாம், நானே பேசி கூப்பிட்டுக்கிடுவேன். பார்த்தீங்களா, ஃபோனு வாங்கி கொடுத்தா எங்களை கலட்டி விட்டுருவீங்க. என்ன எங்ககிட்ட சொல்லி விட்டா என்னவா? வயசுல மூத்தவங்க கிட்ட போய் சொல்லி விடுறதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது சரி. ஒரே ஒரு உதவி பண்ணுங்க. ஒரு வாழைத்தோப்பு போற வழியில வரும் பார்த்தீங்களா, அங்க மட்டும் கொஞ்சம் வர சொல்லுங்க. வாழைத்தோப்புக்கா? பாம்பு கிம்பு கடிச்சு வாயில நுர தள்ளி செத்து போயிடாதீங்க 2 பேரும். கிளமைனி, குளத்தங்கரையில தண்ணி ஒரே நாத்தம். அதனாலதான் இங்க போலான்னு இருக்கேன். சரி ஒரு கிராமத்து காதல் காவியத்தை உருக்கா வைக்குங்க 2 பேரும் சேர்ந்து. சரிடி, நாங்கள் கிளம்புதோம். ஏக்க என்ன வாய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அது டீலாம் கிடைக்காது, வாங்க நம்ம போவோம். ஏக்கா, எங்கே இருந்தாலும் பேசலாம்லக்கா. அது எங்கள் குளத்தாங்கரையிலையும் வாழைத்தோப்புலையும் தான் உட்காந்து பேசணுமாக்கும். இடம் முக்கியம்லாமா, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு பேசுறதுக்கு பேச்சு வரும். நானாக லவ் பண்ணும்போது அப்படிலாம் கிடையாதுக்கா. எங்கேனாலும் பேசுவேன். நான் பேசவா போகிறேன். என்ன பண்ண வாங்கிட்டு வந்திருக்காருன்னு உருட்டுவேன்க்கா. அவர் பேக்கெட்டெல்லாம் உருட்டுவேன். ஏக்கா, ஜிம்முக்கு போக வேண்டாமா? நான் வரலம்மா, உடம்புலாம் அடிச்சு போட்ட மாதிரி ஒரே வலி. அந்த குவாச்சா கத்திட்டே கிடக்கும். அப்படிதாங்க பண்ணுவாங்க. அப்பதான் நம்ம நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவோம். அப்பதான் உடம்பு குறையும். வா போவோம். ஏம்மா நான் வரலம்மா, இனி விட்டுருங்கம்மா. எனக்கெல்லாம் முடியலம்மா. நான் பாட்டுக்கு இப்படியே குண்டுனே இருந்துட்டு போறேன். அப்ப இப்படியே கடை. நம்மளாம் போவோமா? இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு போவோம். அங்கே போனால் அது டைம் பாஸ் ஆகுமேன்னு பார்த்தேன். என்னத்துலையாவது குதிச்சுக்கிட்டும் உடச்சிக்கிட்டும் இருக்கலாம். எதையாவது உடச்சனா ஃபைன் போட்டு உன்ட்ட காசை பிடிங்கிட்டு விட போறான். நான் கொடுத்தா தானே. எட்டு சான்ஸ்ராணி, நாங்களாம் அன்றைக்கி ஜிம்முக்கு போய் ஜாலியாக இருந்தோம் தெரியுமா? நீ மட்டும் தான் மிஸ்ஸிங்கு. நான் ஏற்கனவே எலும்புந்து ஒழுமாக தான் இருக்கேன். இதில் நான் அங்கே வந்து இன்னும் உடஞ்சி விழுதுக்கா. என்ன விடலாம், நீ ஒன்றும் ஒல்லியா இல்லையே. நானே போகிறேன். உனக்கு என்ன வந்திருக்கு? சாந்திராணி கொஞ்சம் இங்க வா, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னக்கா? எல்லாரும் பார்க்கும்போது கக்காத தனியா சொல்லுதே. எப்போ தூர? ஏடி, நேற்று சாயந்தரம் கடையில் வச்சு செல்லமாக்காவை பார்த்தேன். ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தாவோ. என்ன பேசிச்சு வருத்தப்பட்ட அந்த முட்டைக்கிழவி?
இல்ல உங்க வீட்ல இருக்கிற சூர்யாவுக்கு ஏதோ பொண்ணு பார்க்க கிளம்பி நின்னாங்களாம். பொண்ணு வீட்ல வேற சொல்லிட்டாங்களாம். கடைசி நேரத்துல அந்த பையன் வந்து இல்ல எனக்கு பொண்ணு பார்க்க வர இஷ்டம் இல்லை, நான் ஏதோ பிள்ளைய லவ் பண்ணுதேன் அப்படி இப்படின்னு சொன்னானா. வருத்தப்பட்டு ஆசிட் நடந்தது. என்ன சொல்லி திட்டுச்சு? இல்ல யாரும் இல்ல, நம்ம தானே ஒரு பொண்ணுகிட்ட பார்த்து வைக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல இடமா பார்த்து பேசி வச்சிருந்தா. இவன் லவ் கிவங்க எங்கன உள்ள பிள்ளைய லவ் பண்ணிக்கிட்டு இருக்கானோ தெரியல. அது எங்கன உள்ளதோ, அது எப்படிப்பட்டதோ, இதெல்லாம் தேவையா? இந்த பாபுவும் காதல் காதல்னு நாசமா போய் இப்படி நிற்கான். அப்புறம் உன் மவளை வேற இடுப்புல வச்சுக்கிட்டு இருந்தது. இந்த பிள்ளைய இப்ப நான் உட்காந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து இவன் காதல்ன்ட்டு எவகிட்ட போய் விழுந்திருக்கானோ தெரியல. வந்து வாச்சது போற தடுதலையா இருக்கேன்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சு. பங்குசக்கா சைடு வாக்கில் நல்லா கோல் முட்டி விட்டுட்டேன். ஏட்டி நான் என்னகிட்ட கோல் முட்டி விட்டுருக்கேன். நான் என்ன உமாவாட்டி? அவங்க சொன்னதை சொன்னேன். அது எல்லாம் பேசும், அதுக்கு வேற வேலையே கிடையாது. அதுக்கு என்னையே கண்டாலே பிடிக்காது, அதனால அப்படித்தான் சொல்லிட்டு நடக்கும். நீயும் கொஞ்சம் வேலை வெட்டி வீட்டில் செஞ்சு வச்சு இருந்தா என்ன? அப்படி இருந்தேன்னா உன்கிட்ட நல்லபடியாக தானே அவங்க இருப்பாவ. நீ எப்போ பாரு இப்படியே சுற்றிக்கிட்டு தெரிஞ்சனா நாங்களும் தான் உங்க கூட உட்காந்து கதை பேசுறேன். எங்கள் வீட்டு வேலையை செய்யாமலாட்டி வந்திருக்கோம். அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கேன். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் பேசாம இருங்க. நீ காலையில இருந்து இப்போ வரைக்கும் என்ன வேலை செஞ்ச? எனக்கு மறந்துட்டு கப்பாங்க. வாய் மட்டும் தாண்டி உனக்கு வேலை செய்யுது, வேற ஒன்றும் கிடையாது. இடி நெட்டவெளி, அந்த சூர்யா போய் யார்கிட்ட காதலிக்கான்? எனக்கு தெரியும். ஏ சும்மா இருக்கா, கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காத. கொஞ்சம் நாள் கழிச்சு சொல்லுவோம். ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியா? சரி ஓகே. யார்கிட்ட அந்த பொண்ணு? நம்ம ஊர்ல உள்ள பொண்ணா? ஆமா, நீ கெஸ் பண்ணு பாப்போம் யாருன்னு. யோகா டீச்சரா? சியாய், யோகா டீச்சர் ஒரு ஆளா? அவ எல்லாரையும் அடிச்சு போட்டு வீசிக்கிட்டு இருப்பா. அவ இப்ப இந்த பழக்கரனை லவ் பண்ணா, அப்புறம் அதையும் கழட்டி விட்டா பழக்கு. அவ ஒரு காதல் மண்ணி. ஏன் அப்படி பண்ணிட்டடக்கா? இன்னும் ஆளை மாத்திட்டே இருக்காளே சார். ஆமா ஆமா, அதான் யோகா டீச்சர் ஸ்பெஷலு. யார்கிட்ட தெரிஞ்ச சொல்லுங்களேன். சும்மா சொன்ன, எனக்கு எப்படி தெரியும்? அவன் யாரை லவ் பண்ணானோ, ஊர்ல பண்ணானோ, எங்க பண்ணானோ? நான் சும்மா கதை விட்டேன். சந்திராணி, உன்னைய வாழைத்தோப்புக்கு வர சொன்னா சூர்யா. ஏ எப்பன்னு சொன்னா இப்போ வந்து சொல்லிட்டு இருக்க? அவன் சொல்லியே 1/2 மணி நேரம் ஆயிட்டு. லூஸு, எவ்வளோ நேரம் கழிச்சு சொல்லுதா பாரு மெண்டலு. சரி, நீ ஏதாவது போய் சொல்லிட்டு போ. அதை பட்டி முட்டை வாங்கிட்டு வர சொல்லிச்சு, நான் போயிட்டாரேன். ஏ கடவுளே, இன்னும் தேனாம 10 முட்டை 20 முட்டைன்னு சை. கிட்டே அந்த பக்கம் ஒரு பேக் இருக்கு, அதுல உனக்கு சுடிதார் வச்சிருக்கேன், அதை போட்டுட்டு போ. அந்த விக் இருக்கா? ஆமா, அந்த விக்கும் இருக்கு, எடுத்துக்கோ. என்னமோ குசு குசுன்னு பேசுது அளவோ, ஒன்னும் நம்மகிட்ட சொல்ல மாட்டேங்களவோ. இது வாலிப வயசு, நாங்களாம் யங்ஸ்டர், ஏதாவது பேசுவோம். உங்களுக்கு என்ன வயசான காலத்துல? உனக்கு எனக்கு ஒரு 5-6 வயசு தான் வித்தியாசம் இருக்கும். நீ வாலிப பிள்ளை லிஸ்ட்ல போயிட்டியாக்கும். டென்ஷன் ஆகாதீங்கக்கா. கீதாலும் நெட்டவழியும் எப்போ பார்த்தாலும் குசு குசுன்னு பேசிக்கிட்டோம் வச்சுக்கிட்டோம் அலைதாளவோ. என்னைக்கு பெரிய சம்பவம் நடக்க போதோ தெரியல. ஏதோ பெருசா பண்ண போறாளவோ மாட்ட போறாளவோ. உங்க வாயை வைக்காதீங்க, சும்மா இருங்க. அதான் நடக்க போகுது. இப்ப எவ்வளவு நேரம் ஆயிட்டு இன்னும் ஆளை காணுமே. மைனியே ஒரு லூசு, சொல்லியிருக்குமான்னு தெரியல. சரி, இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பாப்போம். வந்துட்டியா? இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? கீதாக்கா இப்பதான் சொன்னாவ. நான் உடனே அடிச்சு பிறண்டு ஓடி வரேன். எனக்கு தெரியும், கீதாக்காவும் மைனியும் ஒரு காசுக்கு ஆக மாட்டாங்கன்னு. ஏன் ஒயாம அங்க பார்க்கணும் இங்க பார்க்கணும் கூப்பிடுதீங்க? நம்ம ஒரே வீட்டில் தானே இருக்கோம், அங்கதான் பேசிக்கலாமே. அங்க பேசுறது வேற, இங்க பேசுறது வேற. உட்காரு. கீழே பாம்பு கிம்பு கடிச்சிடாம உட்கார்த இடத்துல கடிச்சு கிடிச்சிட்டுன்னா பெரிய காவலம். அப்படிலாம் கிடைக்காது, நீ உட்காரு. ஓயாம அங்கங்க தனியா பேசுறதை யாராவது பார்த்து அத்தை பாட்டிக்கிட்ட சொல்லி கொடுத்தாங்கன்னா என்னைய ரொம்ப தப்பா நினைச்சிரும். அதுக்கு முந்தி நானே அதுகிட்ட உண்மையே சொல்லணும். அவசரப்படாத சான்சி, மெதுவா சொல்லுவோம். என் மேல அவங்க ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. அவங்க பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டு தாங்க. நான் அவங்ககிட்ட மறைக்கன்னு தெரிஞ்சதுன்னா ரொம்ப கோவப்படுவாவ. ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சு தான் செயல்படணும். இப்போ நீ வந்து நெட்டவழி மைனிக்கு ஃப்ரெண்டு, எங்க பெரியம்மாவுக்கு ஹெல்ப் பண்ற, அவ்வளவுதான். அதே சமயம் அவங்க வீட்டுக்கு சொந்தமா வரணும்னு நினைக்கும் போது கண்டிப்பா யோசிப்பாங்க. அது மட்டும் இல்லாம எங்க பெரியம்மாவுக்கு லவ் மேரேஜ்னாலே சுத்தமா பிடிக்காது. இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், உங்க மனசுலயும் நல்ல இடம் பிடிக்கணும். நான் ஏற்கனவே உங்க மனத்துல நல்லா இடம் பிடிச்சு தான் வச்சிருக்கேன். ஒரு 2-3 மாசம் போட்டு ப்ளீஸ். சரி சரி, எதுக்குன்னு வர சொன்னீங்க? சொல்றேன். இந்தா உனக்கு புதுசா மொபைல் வாங்கியிருக்கேன். ஐயோ புது போனா? ஐயோ அதெல்லாம் வேண்டதெல்லாம் விலை கூட இருக்குமே. நான் ஒவ்வொரு நாளும் ஒருத்தருக்கே சொல்லி விட்டுட்டு இருக்க முடியாது. உன்கிட்ட நான் பேசணும் பத்தியா? ஐயோ எல்லாரும் இது யாரு கொடுத்தாங்க கிட்ட நான் என்ன சொல்ல? நெட்டவழி மைன் கொடுத்தாங்கன்னு சொல்லு. ஐயோ அவளே ஒன்றுத்துக்கு ஆகாதவா, அவட்ட பைசாவே கிடையாது. அவள் எப்படி எனக்கு வாங்கி தருவா? இதை வெளியே ஒரு சின்ன பிள்ளை சொன்னா கூட நம்ம அதை சிரிச்சு விடுவோம். நீங்க வேற ஏதாவது சொல்லி சமாளி, சரியா? நான் நம்ம டெய்லி வாண்ட் இதில் தான் பேசுவேன், இதில் தான் மெசேஜ் பண்ணுவேன். நீ தெரியாம வச்சாலும் வச்சுக்கோ, இல்லைன்னா யாராவது கொடுத்துதான் காமிச்சுக்கோ.
மறைச்சி வைக்க முடியாது, அது பாடி கீடி தொலைச்சிரும். நான் ஏதாவது சொல்லி சமாளிக்க. சரி, நான் நெட்டவழிகிட்ட போய் ஐடியா கேட்டுக்கிடுதேன். சரி, என் நம்பர் அதில் உனக்கு ஹஸ்பண்டுன்னு சேவ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்டால் எனக்கு ரொம்ப வெக்கமாக வருது. போவாங்க. சரி சரி, வா போகலாம், நேரம் ஆயிட்டு. சரி. என்னன்னே தெரியல, 3 நாளா பிச்சுமணி எங்க போனானே தெரியல. கல்யாணம் இருக்கும்போது இப்படி யாராட்டும் செய்வாங்களா? கவலையா இருக்கு. அவன் கையில போன் கூட கிடையாது. நான் எப்படி நான் அவன்கிட்ட பேச முடியும்? பத்திரிக்கை அடிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ இப்படி காணாம போயிட்டானே, நான் என்ன செய்வேன்? ஏதோ பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, நான் விட மாட்டேன்னேன். அதனால ஓடிட்டானா? இல்லை பாட்டியை பார்த்துட்டு வருவானா? இல்லைன்னா இவ விட மாட்டுக்காலேன்னு மொத்தமா என்ன விட்டுட்டு போயிட்டானான்னு தெரியலையே கடவுளே. இவ வேற எதுக்கு வந்திருக்கா? கல்யாண பொண்ணு என்ன முகத்துல கல்யாண கலையே இல்ல. அதெல்லாம் ஒண்ணுமில்லட்டி, என்ன விஷயம் சொல்லு. ஒரு மாதிரி இருக்கா, பாசமா பேசி என்னன்னு தெரிஞ்சுப்போம். என்னக்கா கலக்கலன்னு சந்தோஷமா இருக்கிற மூஞ்சி இப்ப பேயரைஞ்ச நாய் மாதிரி இருக்கு. என்னாச்சுக்கா உங்களுக்கு? ஒண்ணுமில்லட்டி, நீ என்ன விஷயமா வந்த அதை சொல்லு. எங்க பானுமதி அக்கா மோரைய பார்த்து எனக்கு தெரியாதா? மூஞ்செல்லாம் வீங்கி போய் பந்து கணக்கெல்லாம் இருக்கு. என் மூஞ்சி எப்பவுமே பந்து மாதிரி தானே இருக்கும். இல்லக்கா, மூஞ்சி ஒரு மாதிரி கழுத உதச்ச மாதிரி இருக்கு. சொல்லுங்கக்கா சொல்லுங்க, என்ன கவலை? உங்க தங்கச்சி மாதிரி நினைச்சு என்கிட்ட சொல்லுங்க. உசுரே போனாலும் ஒரு விஷயத்தை வெளியே விட மாட்டேங்க்கா. நீ இவ்வளவுக்கு பாசமா கேட்கறதுனால சொல்லுவேன். பிச்சுமணி ஓடி போயிட்டான். என்னக்கா சொல்லுதீங்க? கல்யாணம் வச்சிருக்கீங்களக்கா? இப்ப பார்த்து மாப்பிள்ளை ஓடிட்டானா இந்த ஊரே உங்களை காரி துப்பும். தெருவுல போட்டு உங்களை அடிப்பாங்களேக்கா. யாரமெண்டல், கல்யாணம் நின்று போனா அதுக்கு இணையாண்டி தெருவுல போட்டு அடிக்க போறாங்க. ஐயோ, தெரியாம கொஞ்சம் வளரிட்டேன்க்கா. என்னாச்சுக்கா, என்னாச்சு? வீட்டுல நகை பணம் பொருள் எதையும் தூக்கிட்டு ஓடிட்டானா? எல்லாமே அப்படியே தான் மட்டும் இருக்கு. ஆனா என்னன்னே தெரியல, 3 நாளா ஆளையே காணும்பத்துக்க. எக்கா, 2 பேரும் ஒன்னா தானே இருந்தீங்க. வேற எதுவும் கசமுசாயி முடிச்சிட்டு ஓடிட்டானோ? மூஞ்சி பார்த்து விடுவேன். தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருந்தானா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இல்லக்கா, அப்படி ஏதாவது நடந்திருந்தாலும் ஓடி போயிருவானுவோ, அதான் கேட்டேன். உண்மையா இருந்தா சொல்லிருங்க. கடுகளவும் ரகசியம் என்ன இருக்கிறது கசியாது வெளியே. மோரைய பத்தி எனக்கு தெரியும், நீ ரொம்ப நடிக்காதப்ப. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாவளோ? அப்போ அவன் வேற எதுவும் நடக்கலையாக்கா? எக்கா, எதுவும் நடக்கலையாக்கா? எக்கா, சீப்ப மெண்டல் கணக்கா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா. எதுவும் நடக்கல, எதுவும் களவு போல ஒன்னும் ஆவல. வந்துருவான். அப்போ கவனமா இருந்துக்கக்கா. கல்யாணம் வச்சிருக்கீங்க, கல்யாணம் நின்று போச்சு, உங்க மூச்சும் நின்றும். ஏன் மூச்சுலாம் ஒன்றும் நிற்காது. நீ கிளம்புமா, இருக்கிற கவலையை 10 மடங்கு அதிகமாக்கிடுவா. உடம்ப பாத்துங்கக்கா, பார்க்கறதுக்கு வெளிநாட்டு நாய்க்குட்டி மாதிரி இருக்கீங்க. உடம்ப பார்த்துடுங்க. சரி தை, நீ கிளம்பு. மாப்பிள்ளை ஓடி போன விஷயத்த சீக்கிரம் யார்ட்டையாட்டு போய் சொல்லணும். இல்லைன்னா நெஞ்சடைச்சு நான் செத்துருவேன். வான் குத்தம்மா, பிச்சு குத்தம்மா, யாரே நானும் குத்தம் சொல்ல. என்னத்தையாவது குழப்பி விட்டு போயிருவா.